ஆஸ்மிகாவும் நாய்க்குட்டியும் பஸ் ஓட்டின கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, நம்ம ஆஸ்மிகாவோட ரொம்ப பிடிச்ச நண்பன் பாத்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டி தாங்க. இந்த நாய்க்குட்டியும் நம்ம ஆஸ்மிகாவும் பல அட்டகாசங்கள் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, பஸ் ஏறி ஒரு பார்க்குக்கு போய் ஜாலியா விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, பஸ்ஸுக்கு காசு ரெடி பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு காசு ரெடி பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஒரு பஸ்ல ஏறி போலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு அழகான பஸ் வருதுங்க. அந்த பஸ்ல நம்ம ஆஸ்மிகாவும் நாய்க்குட்டியும் அழகா ஏறிக்கிறாங்க. அப்ப நம்ம கண்டக்டர் ஒண்ணுமே சொல்லல, 2 பேரையுமே பஸ்ஸுக்குள்ள அலோவ் பண்றாரு. இப்ப ஆஸ்மிகாவும் அந்த நாய்க்குட்டியும் பஸ்ல அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்மிகா விண்டோ சீட்ல உட்காந்து ஜாலியா பாத்துட்டு வராங்க. இந்த சமயத்துல பக்கத்துல பயணிச்சு அந்த பயணியர்கள் என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு நாய்க்குட்டியெல்லாம் பஸ்ல அலோவ் பண்றீங்க, நாய்க்குட்டியெல்லாம் பஸ்ல வரக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்து குலைச்சிக்கிட்டு யாரையாவது கடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த நாய் இந்த பஸ்ல வர்றது மத்த பயணிகளுக்கு பிடிக்கல. அதனால கண்டக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆஸ்மிகா நீயும் உன் நாய்க்குட்டி இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆஸ்மிகாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி ஆஸ்மிகா முழிக்கிறாங்க. ஏன்னா ஆஸ்மிகா ஜாலியா பார்க் போலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுல பஸ்ல தான் போக முடியும். இப்ப வெளியே இறங்குங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மிகா ஒரு குழப்பத்திலேயே இருக்காதுங்க. இவங்க 2 பேருமே பஸ்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு எதிர்ப்புகள் மேல எதிர்ப்புகள் வருதுங்க. நம்ம ஆஸ்மிகாவுக்கும் நாய்க்குட்டிக்கும் என்ன பண்றதுனே தெரியல. ஆஸ்மிகாவும் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, இன்னும் 2 ஸ்டாப் தானே, அது வரைக்கும் நாங்க வந்துடுறோமே அப்படின்னா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ போய் டிரைவர் உங்கள்கிட்ட கூட கேட்கறாங்க ஆஸ்மிகா, நாங்க 2 பேர் டிராவல் பண்ணிக்கிறோம், எல்லாருமே எங்களை இறங்க சொல்றாங்க அப்படின்னு டிரைவர்களுக்குள்ள இறங்க சொல்றாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்துல போய் இறக்கி விட்டுறாங்க. அவங்க ஆஸ்மிகாவுக்கும் நாய்க்குட்டிக்கும் அவங்க வீட்டுக்கான வழியே தெரியல. 2 பேர் முடிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்பதான் நம்ம நாய்க்குட்டியோட நண்பன் ஒருத்தவரா அவன் எல்லாத்தையும் மிரட்டுறான். அப்ப பயணிகளும் டிரைவரும் கண்டக்டரும் எல்லாம் பயந்து போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பயத்துல பஸ்ஸை ஆஸ்மிகாட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப ஆஸ்மிகாவும் நம்ம நாய்க்குட்டி அந்த பஸ் ஓட்டிக்கிட்டு பார்க்குக்கு போறாங்க. நாய்க்குட்டி பஸ் ஓட்டுது, நம்ம ஆஸ்மிகா சந்தோஷமா ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. கடைசியா போய் இவங்க 2 பேருமே பார்க்ல என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. குட்டீஸ், நீங்க ஒரு சூப்பரான கதையை கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க குட்டீஸ்.